பாக்யஸ்தானமான அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நபர்கள் இந்த தனுசு ராசியில் இருக்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கமும் போக முடியாது. இந்த பக்கம் போனா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இந்த பக்கம் போனா ஏதாவது ஒரு கடன் வருது. இந்த மாதிரியாக தன்னுடைய வாழ்க்கையை 2 பக்கமும் போக முடியாமல் நடுநிலையாக இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை எந்த பாதையில போகுதுன்னே தெரியும் மேடம். எங்க போனாலும் ஒரே ஒரு சர்க்கிளாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள். ஆனாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மிக மிக திறமைகள்லாம் அதிகமா இருக்குங்க. அந்த திறமைகளை யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள். என்னன்னா திறமைகள் வெளியில கொண்டு வரணும், அவங்களுக்கு அதுக்கு ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் அவங்களுடைய குடும்ப நபர்கள் தேவை. ஏன்னா இவர்கள் எப்போதுமே சார்ந்து இருப்பவர்கள் குடும்ப உறுப்பினர்களை சார்ந்துதான் இருப்பாங்க. இப்ப கணவனா இருந்தா மனைவியை சார்ந்து இருப்பாங்க, மனைவியா இருந்தா கணவனை சார்ந்து இருப்பாங்க. இந்த கணவன் மனைவி அப்படின்ற வரக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் ரொம்ப குடும்ப உறவை நேசிப்பவர்களாக இருப்பாங்க இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு யாராவது ஒருத்தர் வரணும். ஏன்னா உனக்கு இந்த திறமை இருக்கு, நீ நல்லா இதை பண்ணுனா நல்லா உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா அந்த பிடிய பிடிச்சுப்பாங்க. அதுல இருந்து அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய பேர் என்கிட்ட ஜாதகம் பார்த்த அன்பர்கள் தனுசு ராசி 7.5 சனியின் பொழுதுலாம் பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திர அன்பர்கள் தான். ஏன் மேடம் எனக்கு இந்த மாதிரியாக திறமை இருக்கு, ஆனா எனக்கு அது செய்ய முடியும், அது எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நாங்க சில ஜோதிட ரீதியாக சில வழிமுறைகள்லாம் சொல்லும் போது ஓஹோ ஓகே நாங்க இப்படி எல்லாம் செஞ்சு பாக்குறோம் அப்படின்னு செஞ்சு நிறைய ஒரு வாழ்ந்த நபர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு எப்படி அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதுன்ற ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி சூரியன், ஏன்னா இவங்க சூரியனுடைய நட்சத்திரம், அப்படி இருக்கும்போது நீங்க பிரபஞ்சத்துல ஜொலிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. நீங்க நல்ல ஒரு திறமையை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆனாலும் இந்த 7.5 சனியில சில கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தீங்க, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா இவங்களுக்கு தனுசு ராசியில இருக்கும் போதும் பிரச்சனை, அடுத்து மகர ராசியிலையும் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் வரும்போது அதுலயும் சில பிரச்சனைகள் வர்றதுனால இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்கள் மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள். வேலை இழப்புன்னா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்ச வேலை இழப்புகள் இல்ல, அப்படி அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்மளே நல்லா சாதாரணமா யார்கிட்டையும் காது வாங்கிக்காம காதுல 2 பஞ்சை வச்சுட்டு குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி நம்ம வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு இருந்தாலும் நம்ம முன்னாடி வந்து உட்காருவாங்க யாராவது ஒருத்தர், ஏதாவது ஒரு கிரகம் முன்னாடி வந்து உட்காரும். அந்த மாதிரி உட்கார்ந்து நம்மளை அங்க உசுப்பேத்தி தேவையில்லாத மற்ற அதிகாரிகள் கிட்ட சொல்லிவிட்டு நம்மள வேலையை விட்டு தூக்குறதுல ஒரு முனைப்பாட இருப்பாங்க. அந்த அளவிற்கு நம்மளுடைய சக ஊழியர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள்லாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய ஒரு சம்பவங்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த வேலை இழப்புகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த 2025 புத்தாண்டு காலமாகப்பட்டது உங்களுக்கு மிக பெரிய அளவுல சர்க்கிள்கள் இருந்து ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகுது. நிறைய பேருக்கு நீங்க ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு போயாச்சு. ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு வேலையை பார்ப்பதற்கு, சனின்றது பாத்தீங்கன்னா தொழில்காரகன், வேலைக்காரகன், கர்மகாரகன், அந்த மாதிரி ஆகப்பட்ட அந்த கிரகங்கள் அந்த சுகஸ்தானத்துக்கு போனதுனால உங்களுக்கு இன்னமே நீங்க கொஞ்சம் நிம்மதியாக ஒரு எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போது இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு. வேலையை விடணும்னு ஒரு ஆசை இருக்கு மேடம், ஆனா அந்த இஎம்ஐ நினைச்சாலே எனக்கு உயிரே போயிடும் போல இருக்கு, நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கு, அந்த அளவிற்கு மிக பெரிய பெரிய இன்னல்கள் எல்லாம் நாங்க தேடி நாங்களே போய் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியாக அந்த வேலையை விட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க, ஒரு 2-3 மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிரும். அதற்குண்டான சில வழிபாடுகளை நீங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ஒரு எளிமையான வழிமுறை. அதாவது நமக்கு பிரபஞ்சங்களும் நம்மளுடைய முன்னோர்களும் பாத்தீங்கன்னா நிறைய தகவல்களை நம்மளுக்கு
வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா இந்த அவசர உலகம், அவசரமான ஒரு குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள அதுல இருந்து எல்லாம் வெளியில ரொம்பவே கொண்டு வந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்னு வந்தாச்சு. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்னால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்களே இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் தான். அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறையே சரியில்லை. அதாவது வெளியில வேலைக்கு போறீங்க, குடும்பத்தை விட்டு எங்கேயோ போய் வேலை செஞ்சிட்டு இருக்கிறீங்க, அங்க கிடைக்கக்கூடிய ஒரு உணவை நீங்க சாப்பிட வேண்டியதா இருக்கு. அதனால நிறைய ஒரு மருத்துவ செலவுகள் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர்களே பாத்தீங்கன்னா உத்திராட நட்சத்திர அன்பர்கள் தான். ஆனா இவர்கள் யார்கிட்டயும் வெளியில சொல்ல மாட்டாங்கங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். என் சொந்த மனைவி கிட்டயோ கணவர்கிட்டயோ எந்த விதமான ஒரு ஷேரிங்கே பண்ண மாட்டேங்க. ஏன்னா நம்மளுடைய கஷ்டம் நம்ம கூடயே இருக்கட்டும், வேற யாருக்கும் அதை தாக்க கூடாது நம்ம அப்படின்ற மாதிரியான ஒரு நல்லெண்ணத்துல நீங்க உங்களுக்குள்ளேயே மூடி மறைச்சுக்கிறீங்க. ஆனா இந்த மாதிரியான அந்த ஒரு அவசர கால உலகத்துல நீங்க எல்லாத்தையுமே மறந்துறீங்க. அப்போல்லாம் நம்மளுக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு வழிபாடு, ஒவ்வொரு பூஜை முறைகள், ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அது எல்லாமே நமக்கு பரிகாரம் தான். நான் சொல்லக்கூடியதே பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் தான். நீங்க இந்த மாதிரியான உணவு முறையை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியாக நீங்க ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க, இந்த ஒரு தெய்வத்தை மாத்திரம் வழிபாடு பண்ணுங்க. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு விரதம். அப்ப எப்படி நம்மளுடைய மைண்ட் நல்லா இருக்கும்? நம்மளுடைய மைண்ட் முதல்ல ஒரு தெளிவா இருக்கணும். அதுக்கு நீங்க முதல்ல உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை சரி செய்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மீக சிந்தனையை கொஞ்சம் விரிவுபடுத்துங்க. இந்த தெய்வத்தை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு வழிமுறை கிடைக்கும் அப்படின்றத நீங்க மிக தெளிவாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாலே போறோம். உங்களுக்கு வேலை கிடைக்கிறதோ இல்ல கடனை அடைக்கிறதோ ரொம்ப சுலபமா போயிடும். உங்களை தேடி அந்த கிரகங்கள் நன்மையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். எந்த கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி, கெட்ட பலன்களை அழிக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் சரி, நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கையை நடத்த போறோம், பேராசை எதுவுமே படமாட்டோம் அப்படின்ற மாதிரியா வந்தாச்சுனாலே போறோம். உங்களுடைய வாழ்க்கை மிக எளிமையாக ஒரு நல்லதை நோக்கி நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது மாதிரிதான் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2025 சில ஆன்மீக வழிபாடுகள் மூலமாக மிக பெரிய உயரத்தை எட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல நல்ல வருமான வளர்ச்சி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களை தேடி இன்வெஸ்டார் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால் இந்த 2025 இருக்க போது. தொழில இருக்கக்கூடிய கடன்கள் தீரப்போது. தொழில்ல இருக்கக்கூடிய பணியாளர்கள் நல்ல விதமாக வேலை செய்ய போறாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் அந்த பணியாளர்கள் மூலமாக நிறைய சிக்கல்களை அனுபவிச்சிருப்பீங்க. அதனால அந்த விதமான ஒரு பிரச்சனைகள்லாம் இந்த உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தீரப்போகுது. வெளிநாட்டுல இருக்கிறீங்க உத்திராட நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா அங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, எனக்கு எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை, என்னுடைய வாழ்க்கை நல்ல விதமாக போயிட்டு இருக்கு அப்படின்னீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க இருக்கக்கூடிய இடத்துல நிறைய தான தர்மங்களை பண்ணுங்க, நிறைய பேருக்கு படிப்புல உதவி பண்ணுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு முதியோர் இல்லத்திற்கு, அதாவது ஓல்டேஜ் ஹோம் எல்லாம் இருந்ததுன்னா அந்த மாதிரியான இல்லங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்க. அப்படின்னாதான் உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சி ஒரு இடைவிடாத ஒரு வளர்ச்சியா, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு மட்டும். அதனால இந்த மாதிரியாக நீங்க இந்த 2025 உங்களுடைய நலன்களை பாதுகாத்து கொள்ளலாம். அங்க வேலை கிடைக்கணும், இல்ல இது இப்பதான் புதுசா போய் நான் படிச்சு முடிச்சிருக்கேன், எனக்கு வேலை கிடைக்குமா இன்னும் ஒரு 6 மாசத்துல, இந்த 2025 எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு தாராளமாக அங்க வேலை வாய்ப்புகள்லாம் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு. நிறைய உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து நான் இந்தியாவுக்கு வரலாம்னு நினைக்கிறேன் மேடம், ஓரளவு நான் இங்க பணம் சம்பாதிச்சுட்டேன், இந்தியாவுக்கு நான் ஏதாவது சொந்தமா தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த தொழில் என்ன வகையாகப்பட்ட தொழில் அப்படின்னு, ஏன்னா உங்களுக்குன்னு சில வகையான ஒரு தொழில்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக இருக்கும். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதை கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியாக இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள்ல பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த 2025
2025 பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த விவாகரத்து வழக்குகள், அடுத்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான ஒரு குடும்பத்துல ஒரு 4 பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த பெண்களுக்கு வர வேண்டிய அந்த சொத்து, பூர்வீக சொத்து ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். அக்கா சைன் போட மாட்டாங்க, இல்ல உங்களுக்கு உங்களுடைய சிஸ்டரே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை பண்பவர்களாக இருப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 2025 பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான ஒரு வழிவகையாக இருக்க போது பெண்களுக்கு. நீங்களே சுயமாக சம்பாதிச்சு சொத்துக்கள்லாம் சேர்ப்பதற்குண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் கணவருடையோ இல்ல ஏதாவது ஒரு இதுல நீங்க சொத்து சேர்ந்திருக்கலாம். இப்போ நீங்க உங்களுடைய சுய சம்பாத்தியத்துல சில சொத்துக்கள்லாம், அசையாத சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த உத்திராடம் நட்சத்திர பெண்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி கிரகங்கள் தான் இந்த கோச்சார கிரகங்களை ஒரு வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்குது. அதனால நீங்க அந்த தசாபுத்தி கிரகங்களினுடைய பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிக சுலபமாக இருக்கும். கோச்சார நிலவரப்படி நமக்கு என்னென்ன நடக்க போகுது இந்தந்த நேரத்துல, அதுக்கு நமக்கு கோச்சார தசாபுத்தி கிரகங்கள் இப்படி வலிமையா இருக்கு அப்படின்றத நீங்க எளிமையா தெரிஞ்சுக்க முடியும். அதை கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.